தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல நம்ம நிறைய ஃபேக்டரிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு கார் எப்படி உருவாகுதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம பின்னாடி வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மிகப்பெரிய ட்ரக்ஸ் வந்து எப்படி உருவாகுது, அதுவும் பஸ்ஸும் எப்படி உருவாகுதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது சென்னையில் ஒரகடமில் இருக்கிற டேம்லர் பிளான்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இங்கேருந்து தான் நம்ம ரோட்டில் பார்க்குற பாரத் பென்ஸ் ட்ரக்ஸ் நிறைய நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸஸ்மே இங்கிருந்து தான் உருவாகி நமக்கு ரோடு வருது. அப்போது எப்படிலாம் இங்கே ட்ரக்ஸ் வந்து உருவாகுது, எப்படி பஸ்ஸு பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து டிரான்ஸ்மிஷன் செக்ஷனில் இருக்கிறோம். விச் இஸ் இங்கே தான் அந்த டிரான்ஸ்மிஷனோட ஃபுல் அசம்பிளி வந்து இங்கே தான் பண்ணுறாங்க. இங்கே டிஸ்பிளே நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பாரத் பென்ஸில் யூஸ் பண்ணுற அத்தனை டிரான்ஸ்மிஷனும் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. 2 இன்ஜினுமே வந்து இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. மெயினாக ஹெவி டியூட்டி அண்ட் மீடியம் டியூட்டி அப்படிங்கிற 2 கேட்டகரி மெயினாக நம்ம இந்த பாரத் பென்ஸில் சொல்ல முடியும். அதில் ஹெவி டியூட்டிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7.2 லிட்டர்ஸ் 6.3 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஸ்பெக்கில் வந்து நமக்கு இங்கே இன்ஜின் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று 6 சிலிண்டர்லையும் இன்னொன்று 4 சிலிண்டர்லையும் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த மேசிவான இந்த ட்ரக்கை ஹேண்டில் பண்ணுறது இந்த 2 இன்ஜின் தான். ப்ளஸ் பஸ்ஸஸ்லேயும் வந்து இதே இன்ஜின் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட இங்கே இந்தியாவுக்கு அப்படின்னு இருக்கிற டிரான்ஸ்மிஷன், அது மட்டும் இல்லாமல் இவங்க சிகேடியில் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதுக்குரிய டிரான்ஸ்மிஷனும் இங்கே டிஸ்பிளேல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் இவங்க ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிரான்ஸ்மிஷனும் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. இவ்வளோ பெரிய இந்த டிரான்ஸ்மிஷனோட செட்டப் வந்து இங்கே உருவாகுது. எப்படி பண்ணுறாங்கங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டிரான்ஸ்மிஷனோட ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து தான் டிரான்ஸ்மிஷனோட பில்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, உள்ளே இருக்கிற அந்த மெயின் ஷாஃப்ட் வந்து இங்கே இருக்குது. ஒரு கோன் ஷேப்பில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ஒவ்வொரு கியராக வந்து ஸ்டாக் பண்ணி தான் இந்த டிரான்ஸ்மிஷனை வந்து உருவாக்குறாங்க. அது ஃபுல்லாக இந்த லைனில் வந்து நடக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த கியர்ஸ் வந்து அசம்பிள் ஆகுது. இங்கே ஒரு ட்ரே அப்படின்னா இந்த பர்டிகுலர் கியர் பாக்ஸுக்கு என்னென்ன மாதிரியான அக்சசரிஸ் வேணுமோ, என்னென்ன கியர்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் இங்கே வந்து வைக்கிறாங்க. அதை எடுத்து அதில் வந்து அப்படியே இங்கே ஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க ப்ரொசீஜரலாக இதுக்கப்புறம் இது அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே உள்ளே வாங்க. ஸோ இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து கிராஸ் பண்ணி அந்த கியர்ஸ் வந்து இங்கே ஸ்டாக் ஆகி அப்படியே இங்கே இருக்கிறத பார்க்குறீங்க, பிரமிட் மாதிரி. அதே மாதிரியே இங்கே லைனாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஷாஃப்டில் இந்த கியர்ஸ் அப்படியே ஸ்டாக் ஆகி ஃபைனலாக கேசிங்க்கு வந்து உள்ளே வருது. இது வந்து அந்த டிரான்ஸ்மிஷனோட அந்த கேசிங் வந்து இங்கே இருக்குது. இந்த கேசிங்குள்ளே அந்த கியரோட செட்டப் அப்படியே உள்ளே வச்சு இங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்படி வச்ச செட்டப் தான் வந்து இது. அந்த கேசிங்கில் கம்ப்ளீட்டாக அந்த கியர்ஸ் செட்டப் உள்ளே வச்சு இதில் ஆயிலில் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு வெளியே வரும். அந்த க்ளோஸ் பண்ணி வந்த பீஸ் வந்து நான் காமிக்கிறேன். அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபைனலாக இப்படி வந்து உங்களுக்கு வெளியில் வருது. கம்ப்ளீட்டாக கேசிங் ஆகி பார்கோட்லாம் ஃபிட் பண்ணி அதோட ஜாப் கார்டோட இந்த கன்வேயரில் வந்து வந்துடுது. இது இப்போ கன்வேயரில் மூவ் ஆகி அடுத்த அசம்பிளி ஷாப்புக்கு வந்து இது மூவ் ஆகுது. இந்த இன்ஜினில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த கேம் ஷாஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஃபேக்ட் நம்ம கார்லேயே நிறையா நம்ம அதை பார்த்துருப்போம். இந்த கேம் ஷாஃப்ட்னா என்ன இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ எத்தனை கேம்ஸ் அப்படிங்கிறது கான்சென்ட்ரிக்காக உங்களுக்கு அதோட ப்ரொஃபைல் வந்து இருக்கும். ஒன்று மேலே இருக்குது அப்படின்னா ஒன்று கீழே இருக்குது. ஸோ இது எதுக்காக இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு மெக்கானிக்கல் டைமர் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இது ஒன்ஸ் கான்ஃபிகர்னா அந்த பர்டிகுலர் இன்ஜினில் அதை நீங்கள் உங்களால் மாற்றவே முடியாது. அதை எக்காரணத்துக்குன்னு அதை பொல்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதுதான் என்ன பண்ணுது, மெயினாக எந்த இன்ஜினுக்கு எப்போ இன்லெட்டை அலோவ் பண்ணணும், எப்போ எக்ஸாஸ்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத
டிசைன் படி இது ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இது ஒரு முக்கியமான பார்ட்டு இன்ஜினில். அடுத்த ஒரு முக்கியமான மூவிங் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கிராங்க் ஷாஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், இதுவும் ஒரு மெக்கானிக்கலி அரேஞ்ச்டு கிராங்க் ஷாஃப்ட் தான். இதில் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு 6 சிலிண்டருக்காக இருக்கிற ஒரு கிராங்க் ஷாஃப்ட். அப்போது இந்த ஒவ்வொரு எண்டுலேயும் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களோட பிஸ்டனை வந்து இங்கே தான் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. அப்போ இது ரொட்டேட் ஆகும்போது இது எப்போ கீழே இறங்கணும், எப்போ வந்து புல் பண்ணணும், எப்போ கம்ப்ரஸ் பண்ணணும், எல்லாமே இந்த கிராங்க் ஷாஃப்ட் தான் வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணுது. அப்போ ஒன்ஸ் இது ரொட்டேட் பண்ணும்போது அந்த 6 சிலிண்டரில் மேலேயும் கீழே ஏறி இறங்குறதே வந்து இது மூலமாக தான் வந்து உங்களுக்கு நடக்குது. இதுவும் ஒரு முக்கியமான பார்ட்டு இன்ஜினுக்கு. இப்போ இந்த ட்ரக்கோ இல்லை பஸ்ஸோ அதோட ஹார்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். என்னென்னா இன்ஜினோட அசம்பிளி. அப்போ இந்த இன்ஜினுக்குள்ளே இருக்கிற அத்தனையுமே வந்து தனித்தனியாக இந்த இடத்துல தான் வந்து அசம்பிள் ஆகுது. ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து ஒரு இன்ஜினோட கேசிங். அந்த கேசிங்கில் இந்த சைடில் ஃப்ளைவீல் அசம்பிள் ஆகி இங்கே ரெடியாக நிற்கிது. எதுக்காகனா அந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் பிஸ்டனை வந்து உங்களுக்கு அசம்பிள் பண்ண போகிறாங்க. அதுதான் இங்கே நடக்குது, நம்ம பார்க்கலாம். இங்கே நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், அந்த பிஸ்டனை வந்து உள்ளே ஃபீட் பண்ணுறாரு. 6 சிலிண்டர் இருக்கிற ஒரு இன்ஜின் தான் வந்து இது. நம்ம ஏற்கனவே இன்ஜின் செக்ஷனில் இன்ட்ரோவில் பார்த்தோம். ஸோ ஒவ்வொன்றா வந்து இங்கே செட் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு பிஸ்டனாக வந்து உள்ளே ஃபீட் ஆகுது. இது அதர் சைடில் கிராங்க் ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த இன்ஜின் இது அப்படியே கன்வேயரில் போகும்போது இது அப்படியே திருப்பி ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் அந்த கனெக்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த பிஸ்டனில் அந்த ரிங்கை வந்து கரெக்டாக ஓரியன்டேஷனில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டிசைன் படி ஒவ்வொரு ரிங்கும் எந்த டைரக்ஷனில் இருக்கணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆயில் வந்து போர் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ரிங்கை வந்து கம்ப்ரஸ் பண்ணி பிஸ்டனை உள்ளே தள்ளி விட்றாங்க பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா அதை கம்ப்ரஸ் பண்ணலைன்னா அந்த ரிங் வந்து இந்த பிஸ்டனை உள்ளே போக அலோவ் பண்ணாது. ஸோ அப்போது உள்ள பிஸ்டனையும் சிலிண்டரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதே வந்து இந்த பிஸ்டன் ரிங்கு தான். ஒரு ஸ்ப்ரிங் மெட்டீரியல் வந்து அது உங்களுக்கு இருக்கும். அதை கம்ப்ரஸ் பண்ணி இப்படி தான் உங்களால் உள்ளே தள்ள முடியும். இங்கே பின்னாடி வந்து நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா இன்ஜினும் அதாவது அசம்பிள் ஆகி ஃபங்க்ஷனலுக்கு வந்த அந்த இன்ஜினை இங்கே தான் வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க. பேசிக்காக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஹார்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஜினை ரியலாகவே ஸ்டார்ட் பண்ணி அதை ஹை ரெவ்லையும் லோ ரெவ்லையும் அதை ரன் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்புட்டை வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் வந்து இந்த டெஸ்டிங் வந்து நடக்குது. அப்போது இதில் உள்ள இன்கேஸ் ஏதாவது லீக் இருக்கா இல்லையா எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஜினை சாசியில் ட்ராப் பண்ணுறதுக்கு அடுத்த செக்ஷனுக்கு அது மூவ் ஆகுது. நம்ம காரில் கிளச் பிளேட்டோட அசம்பிளி வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஒரு பஸ்ஸுக்கோ ட்ரக்குக்கோ எவ்வளோ பெருசாக இருக்கும் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த கிளச் பிளேட்ஸ் வந்து இங்கே தனியாக இங்கே வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத பாருங்கள். அப்பா, அவ்வளோ வெயிட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ப்ரெஷர் பிளேட்டோட அசம்பிளியுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அசம்பிளி இப்போ இன்ஜினோட சேர்ந்து கப்புளாக போகுது. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த லைனில் போய் பார்க்கலாம் வாங்க. பவர் ட்ரெயினோட அசம்பிளியே இங்கே தான் நடக்குது. அதாவது ஒரு இன்ஜின் தனியாக இவங்களுக்கு வருது, டிரான்ஸ்மிஷன் தனியாக வருது, அதுக்கப்புறம் கிளச் பிளேட்டை நடுவில் இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ளைவீலில் அந்த கிளச் பிளேட் அசம்பிளி வச்சு இதோட சேர்த்து வந்து என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து இங்கே தனியாக இருக்குது, அதை இன்ஜினோட கப்புள் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அந்த உள்ளே வந்து கிளச் பிளேட்டோட அசம்பிளி இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அதோடு சேர்த்து இதை கப்புள் பண்ணி இதை போல்ட் பண்ணுறாங்க. என்னென்னா இன்ஜினையும் டிரான்ஸ்மிஷனையும் ஒன்றா கிளப் பண்ணி டோட்டல் பவர் ட்ரெயினு இங்கே ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கியர் ஷிஃப்டிங்கோட ராட்ஸ். யூஸ்வலாக நம்ம காரில் பார்க்கும்போது கேபிள் வழியாக அந்த கியர் ஷிஃப்டர் வந்து உங்களுக்கு நடக்கும். பட் இங்கே ஹெவி டியூட்டி அப்படிங்கிறதுனால ராடில் வந்து உங்களுக்கு நடக்குது. அந்த ராட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி அந்த ஷிஃப்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்ததில் ரொம்ப தெளிவாக உங்களால் பார்க்க முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ராடு. இந்த ராடு அப்படியே கப்புள் ஆகி இங்கே மேலே டிரைவர் வந்து லீவரை போடுவார் இல்லையா, கியரு, அந்த ராடுக்கு உங்களுக்கு அங்கே போகுது. அங்கே ஷிஃப்ட் ஆகும்போது அது அப்படியே டிரான்ஸ்மிஷனில் அந்த கியர் சேஞ்சிங்குரிய அந்த செட்டப்போடு உங்களுக்கு வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி அசம்பிளியான இந்த மொத்த இன்ஜினோட செட்டப்பு அப்படியே மூவ் ஆகி டோட்டல் அசம்பிளி செக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். அங்கே தான் வந்து உங்களுக்கு சாசியோட இதை அப்படியே அசம்பிள் பண்ணுறாங்க. இப்போ இந்த கன்வேயரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்ட் வந்து இங்கே இருக்குது.
இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாசி இப்போ தலைகீழ இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா இந்த டைரக்ஷனில் வச்சு தான் நிறைய பார்ட்ஸை வந்து மவுண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைரக்ஷனில் வச்சு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது அப்படியே இப்படி திருப்பணும், பெரட்டி போடணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு பெல்ட்டை வச்சு தான் இங்கே ஹூக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடியில் பார்க்குறீங்க, அந்த பெல்ட் வந்து மேலே அப்படியே தூக்குறத நம்ம பார்க்குறோம். இதை அப்படியே லிஃப்ட் பண்ணி இதை அப்படியே பெரட்டி போட போது அது எப்படி நடக்குதுங்கிறத மட்டும் பாருங்கள். நீங்கள் பின்னாடி இங்கே வாங்க, அது எப்படி அந்த பெல்ட்டை வந்து மாட்டுறாங்கங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த பெல்ட்டை தூக்கி ஒரு இதை அந்த பக்கமும் இன்னொரு இதை இழுத்து இந்த பக்கமும் விட்றாங்க. விட்டுட்டு ரெண்டையும் எவ்வளோ அழகாக அதை இழுக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கலாம். கையில் ஒரு பவர் டூல் வச்சுருக்காரு, அதை வச்சு இழுத்து மேனுவல் எஃபர்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ அந்த ஹூக்குள்ளே அதை போடுறாங்க. போட்டுட்டு இதை அப்படியே வந்து டைட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஈவன் ஆனதுக்கப்புறமா இப்போ அப்படியே இதை தூக்க போகிறாங்க. நம்ம கொஞ்சம் தள்ளி போய் நின்று பார்க்கலாம். இப்போ அந்த கன்வேயர் வந்து அப்படியே மூவ் ஆகி வருது. இப்போ வரைக்கும் இன்னும் ரொட்டேட் ஆகலை. இப்போ ரொட்டேட் ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த சாசி அந்த ஒரு லைனில் இருந்து இன்னொரு லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போதே அதை வந்து ஃப்ளிப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்ப்போம். அதை இப்போ நின்றுட்டு ஃப்ளிப்பாக ஆக போகுது. இங்கே பாருங்கள், அப்படியே அழகாக வந்து அந்த பெல்ட்டே வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கம்ப்ளீட் சாசி வந்து ஃப்ளிப் பண்ணுது. பெருசாக கியர்ஸ் எதுவுமே இல்லாமல், சாசிக்கு டேமேஜும் இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்து அதை ஃப்ளிப் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பெல்ட்டே வந்து கொஞ்சம் ரப்பரில் தான் வந்து மேக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரிக்ஷனும் அது ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அழகாக வந்து திரும்பி வந்துருச்சு. இப்போ அதை அப்படியே கன்வேயரில் மூவ் பண்ணி அடுத்த அசம்பிளி லைனுக்கு வந்து மூவ் ஆகுது. இப்போ இதை திருப்பி வச்சு கரெக்டான பொசிஷனில் எதை மவுண்ட் பண்ணுமோ அதை மவுண்ட் பண்ணுவாங்க. ஒரு மெக்கானிக்கல் பார்ட்டை டிசைன் பண்ணும்போது அதோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது, அதோட ஹேண்ட்லிங்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவ்வளோ வெயிட்டான ஒரு பார்ட்டை தூக்கி நம்ம ஒரு சாசியில் வைக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக ஹூக் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ப்ரொவிஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதில் ஹூக் பண்ணி இந்த இன்ஜின் அப்படியே இங்கே க்ரேன் மூலமாக மேலே எடுத்துகிட்டு அடுத்த சாசியில் போய் அதை ஃபிட் பண்ணுறாங்க. அதை ட்ராப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஜினை வந்து அப்படியே கொண்டு போயிட்டு அதுக்கு பின்னாடி வர்ற சாசியில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாசி வந்து எம்டியாக வயர் ஹார்னஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி இங்கே உங்களுக்கு அப்படியே ரெயிலில் வந்துகிட்டே இருக்குது. கன்வேயரில் அந்த இன்ஜினை வந்து கரெக்டாக அதில் போய் ஃபிட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த இன்ஜின் அதில் போய் வைக்கிறதுக்கு கரெக்டான இடத்துல மவுண்டிங் ப்ராக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை கரெக்டாக 2 ஆப்ரேட்டர் சேர்ந்து அதில் போய் ஃபிட் பண்ண வைக்கிறாங்க. மேனுவலாக க்ரெயினை வந்து ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறாரு, அதை ஒருத்தர் அலைன் பண்ணி அந்த பொசிஷனில் அதை வச்சு கரெக்டாக போல்ட் பண்ணுறாங்க. ஸோ அது கரெக்டான பொசிஷனில் அலைன் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து அதில் வந்து கரெக்டாக அந்த போல்ட்டை வந்து டைட் பண்ணுறாரு வித் நட்டோட ஹெல்ப்போட. இந்த பொசிஷனில் அது கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்டில் அது கன்வேயரில் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போது இந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் பவர் ட்ரெயின் வந்து அந்த சாசியில் வந்து உட்காந்துருச்சு. இப்போ அடுத்த இடத்துக்கு இது மூவ் ஆயிரும். BS6க்கு அப்புறமா இங்கே இருக்கிற இந்த சர்க்கியூட்டை வந்து மேண்டேட்ரியாக கொண்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் கார்லேயே டீசல் கார்ஸில் இந்த DPF ஃபில்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறது தெரியும். இந்த ட்ரக் கார் பஸ்ஸு, இது வந்து ஒரு பஸ்ஸு. இந்த பஸ்ஸுக்கு எவ்வளோ பெரிய DPF ஃபில்டர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ மேசிவாக வந்து உங்களுக்கு இந்த செட்டப் வந்து இருக்குது. ஆக்சுவலி பஸ்ஸுங்கிறதுனால இதுக்கு சைடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கவர் ஆயிடுது. பட் ட்ரக்குக்கு இருந்தால் இது ஒரு என்க்ளோசருக்குள்ளே பிளேஸ் பண்ணி சப் அசம்பிளியாகவே உங்களுக்கு வச்சுருக்காங்க. அதை தூக்கி இது மேலே வந்து உங்களுக்கு மவுண்ட் பண்ணுறாங்க. இது வழியாக வந்துட்டு தான் எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு வெளியில் போகும். இப்போ நம்ம நிற்கிறது எங்கே அப்படின்னா கேபினோட அசம்பிளியில் இருக்கும். ஏன்னா இந்த பாரத் பென்ஸில் இந்த கேபினுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதோட கம்ஃபர்ட், அது கம்ப்ளீட் ஏசியாகவும் வருது. பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு கேபின் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உள்ளே இருக்கிற அத்தனை விஷயமும் இங்கே லைனாக ஒர்க் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொன்றா இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கேபினாக இங்கே வந்து நிற்கிது. இப்போ ஒரு ட்ரக்காக இருக்குது அப்படின்னா இந்த கேபின் அப்படிங்கிறது இந்த ரொம்ப யூனிக்காக இந்த பாரத் பென்ஸில் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இன்ஜின் எல்லாம் இதில் மவுண்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். இங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு கேபினோட அசம்பிள்டாக இங்கே வந்து வருது. அதை அப்படியே வந்து கீழே ட்ராப் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சாசியில் அதை மவுண்ட் பண்ண போகிறாங்க. அங்கே இன்ஜின்லாம் அசம்பிள் ஆகி ரெடியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஸோ இந்த ஏரியாக்குள்ளே நம்மளால் போக முடியாது, ஒரு சேஃப்டி ஜோனுக்கு வெளியில் தான் நம்ம நிற்கிறோம். இப்போ அந்த கன்வேயர் மூவ் ஆகி அப்படியே வந்துட்டே இருக்குது. இந்த கேபின் அதில் ட்ராப் ஆகிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த கேபின் வந்து அப்படியே நம்ம சாசியில் கீழே இறங்குறத இப்போ பார்த்துட்டே இருக்கிறோம். அங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இது மூவ் ஆகி 2 ஆப்ரேட்டரு அதை கரெக்டாக அலைன் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க, கரெக்டாக உள்ளே போய் அந்த பெட்டு மேலே அப்படியே உட்கார போகுது. பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கரெக்டாக அந்த பெட்டு மேலே அதை லாக் பண்ணுறதை இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கே நீங்கள் பார்க்குறீங்க, கரெக்டாக போல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பெல்ட்டில் கரெக்டாக ஹோல் டு ஹோல் வந்து அலைன் ஆகுது. அலைன் ஆகி கீழே வந்து அதை ஜஸ்ட் போல்ட் வந்து நட்டு ப்ளேஸ் பண்ணுறாங்க. பட் இது எவ்வளோ டைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பவர் டூலை வச்சு கரெக்டான ப்ரிசைஸான டார்க்கை வச்சு அதை டைட் பண்ணுறாங்க. இப்படி அசம்பிளி லைனை கம்ப்ளீட் பண்ண அந்த கம்ப்ளீட் செட்டப் வந்து இங்கே அப்படியே ரெயிலில் வந்து இங்கே வர்றதை நம்ம பார்க்குறோம். இதுதான் ரோல் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக என்ன அப்படின்னா, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இந்த வண்டி டெஸ்டிங்க்கு ரெடியாக வெளியில் வருது. இது ட்ரக்காக இருக்கலாம், பஸ்ஸாக இருந்தது அப்படின்னா ஒன்லி அந்த சாசி மட்டுமே வந்து உங்களுக்கு இதில் வந்து வெளியில் வரும். அதுக்கப்புறமா பஸ்ஸோட பாடி பில்டிங்க்கு வந்து தனியாக இதுக்கு உள்ளேயே இருக்குது. அங்கேயும் போய் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்கேஸ் ட்ரக்காக இருந்துச்சு அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக டெஸ்டிங் ட்ராக் இல்லை, நின்ன இடத்துல ரோலரில் வெஹிக்கிளை ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷவர் டெஸ்ட் பண்ணி கேபின்குள்ளே ஏதாவது தண்ணி உள்ளே போகுதா இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் முடித்து பின்னாடி அந்த இன்கேஸ் ட்ரக்காக இருந்தது அப்படின்னா அந்த கூட்ஸ்க்குரிய அந்த கேரியரும் ஃபிட் பண்ணி யார்டுக்கு வந்து வெஹிக்கிள் மூவ் ஆகுது. ஸோ இப்படி தான் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபைனலாக வந்து கன்வேயரில் இப்படி மூவ் ஆகி வெளியில் போகுது. இப்போ நம்ம இருக்கிறது பஸ் பாடி பில்டிங் இடத்துல வந்து நம்ம இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அதோட சாசி, இன்ஜின் எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணி இந்த இடத்துக்கு தான் வருது. கம்ப்ளீட்டாக வந்து அதோட பஸ்ஸோட ஷேப் வந்து இங்கே தான் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பக்கத்தில் வந்து திரும்பி பாருங்கள். ஸோ இது வந்து பஸ்ஸோட ரூஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணுறாங்க. பேசிக்காக கம்ப்ளீட்டாக வெல்டிங் ப்ராசஸில் ஈச் அண்ட் எவ்ரி ஒரு பைப்பையும் அங்கே வெல்டு பண்ணி அந்த ப்ரொஃபைலை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. பக்கா ஃபேப்ரிகேஷன் பண்ணுற இடம் வந்து இது. ஸோ அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இங்கே கம்ப்ளீட்லி ஃபேப்ரிகேஷன் ஒர்க் தான் நடக்குது. கம்ப்ளீட்டாக வெல்டிங் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ரூஃப் வந்து வெல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வருது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, கம்ப்ளீட் ரூஃப் வந்து இங்கே இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெல்டிங் வச்ச இடத்துல கிரைன் பண்ணி அந்த சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஹேண்ட் கிரைண்டிங் மிஷின் மூலமாக அந்த அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக கிரைண்ட் பண்ணி சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து பஸ்ஸோட சைடு ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, 2 சைடும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக பாட்டமோட ஸ்ட்ரக்சருமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ அப்போது இந்த செக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, சைட் ஸ்ட்ரக்சரை வெல் பண்ணி ஜாயின் பண்ணி ஷீட்டெல்லாம் அதில் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த டாப் ஸ்ட்ரக்சரு இதுக்கு மேலே அப்படியே வந்து உட்கார போகுது. அது அடுத்த செக்ஷனில் நடந்துகிட்ருக்கு. அங்கே போய் பார்ப்போம் வாங்க. இப்போ முன்னாடி நீங்கள் பார்க்குறது அங்கே நம்ம பார்த்த அந்த சாசியோட சேர்த்து இந்த ஷெல்லை அப்படியே இங்கே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. டாப்பில் இருக்கிற ரூஃபும் வந்து வந்திருக்கு, சைடில் இருக்கிற ஸ்ட்ரக்சரும் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அது போக ஸ்டார் கேஸும் இருக்குது. அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், இங்கே நம்ம ஆக்சுவலாக பஸ்ஸில் நமக்கு எப்படி படி வந்து இருக்குமோ அது மாதிரி ஒரு படியும் இங்கே உள்ளே வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ உள்ள பஸ்ஸுக்குள்ளே ஏறி வந்து நிற்கிறோம். பார்க்கலாம் ரூஃபு, அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஏரோட வெண்ட்டு, ஏசியோட பொசிஷன் எல்லாமே இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சைடு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இங்கே முடித்து பாட்டமில் அந்த ஒரு உட்டனோட ஃப்ளோரும் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இதில் சீட்டிங் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் நடந்துகிட்ருக்கு. அங்கே போய் பார்ப்போம். இங்கே நடக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக பஸ்ஸோட அந்த வயர் ஹார்னஸ் வந்து நடக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருந்து கம்ப்ளீட்டாக பஸ்ஸுக்குள்ளே, இன்ஃபேக்ட் டேஷில் இருக்கலாம், உள்ள கேபின்குள்ளே இருக்கலாம், அத்தனை வயரிங்குமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்கெலிட்டனில் இந்த வயரிங் எந்தெந்த வழியாலாம் ரவுட் பண்ணுமோ ரவுட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை வந்து கன்சீல் பண்ணுறாங்க. ஸோ வயர் ஹார்னஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே உள்ள பஸ்ஸில் எல்லா இடத்துக்கும் அந்த லைன் வந்து உங்களுக்கு வருது. அதில் இந்த SOS சுவிட்ச் உங்களுக்கு மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹேமர் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான
யூட்டிலிட்டி எல்லாமே வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி பஸ்ஸுக்குரிய ஒரு உருவம் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இங்கே ஏசியுமே வந்து இங்கே ஃபிட் பண்ணிட்டாங்க. மேலே வந்து அந்த கூட்ஸ் கேரியருமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கிளாஸ் வந்து சைட்லலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த க்ளூ இங்கே பண்ணுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்கேஸ் நீங்கள் விண்ட்ஷீல் ஓட்டுறதுக்கு கூட இதே மாதிரியான ஒரு க்ளூ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை இந்த சைட் பேனலில் சைடில் இருக்கிற கிளாஸை ஒட்டுறதுக்குமே வந்து அதே மாதிரி க்ளூ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் அதை அப்ளை பண்ணுறாங்க. இப்போ அந்த கிளாஸை வந்து அந்த க்ளூ மேலே ஜஸ்ட் அப்படியே வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் டெம்பரவரியாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு ஃபிக்சர் மாதிரி வைக்கிறாங்க. வச்சு அந்த கிளாஸை அமுக்கி பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு செட்டப்பு. சின்ன ஒரு கர்வ்டான ப்ரொஃபைல் இருக்குது. பட் இருந்தால் கூட அதை அமுக்கி அது மேலே வச்சு அதை ஒட்ட வைக்கிறாங்க. பார்த்துட்ருக்கீங்க. இது ஏசி அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக எல்லா கிளாஸுமே இப்போ பார்த்த மாதிரி க்ளூ வச்சு சைடில் ஒட்டியிருக்காங்க. ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸாக தான் வந்து நமக்கு இருக்குது. இதில் எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு மட்டும்தான் ஒரு டோர் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சைடில் எல்லா கிளாஸுமே வந்து அந்த மாதிரியான க்ளூ வச்சு இதில் ஒட்டியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் பார்க்குறீங்க பஸ் வந்து சீட்டிங்லாம் போட்டு ஏசிலாம் ஆன் பண்ணி ரெடியாக ட்ராவலுக்கு வந்து இங்கே நிற்கிது. ஸோ பேசிக்காக இந்த பர்டிகுலர் வெர்ஷன் வந்து ஸ்கூல் பஸ்ஸுக்காக உருவாக்கப்பட்டது தான். அதனால் மோஸ்ட்லி இந்த எல்லோவோட கோடில் வந்து இது இருக்கிறது உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஷீட் மெட்டலில் இருந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்து கம்ப்ளீட்டாக வெல்ட் பண்ணி சாசியோட அட்டாச் பண்ணி ஒரு பஸ்ஸாக மாறி இங்கே வந்து ட்ராவலுக்கு ரெடியாக நிற்கிது. இப்படி தான் இந்த பிளான்ட்ல இருந்து பஸ்ஸும் வந்து உருவாகி வெளியில் வருது. இப்படி எல்லா ப்ராசஸையும் முடித்து இங்கே ட்ரக் வந்து இங்கே நிற்கிறத பார்க்குறீங்க. இந்த சீட்டை நீங்கள் பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஒரு குஷனை வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ட்ரக்கை ஓட்டும் போது நானே பார்த்து பயங்கரமாக வியந்துருக்கிறேன். என்னென்னா அது ஓட்டும் போது இந்த இப்படியே போயிட்டே இருக்கும். அது நல்ல ஒரு குஷனை வந்து நமக்கு கொடுக்குது. எஸ், இங்கே ஒரு சென்சார் இருக்குது நம்ம பார்க்குறோம். இது டிரைவர் ஸ்லீப் சென்சார்னு இப்போ சமீபத்தில் நம்ம காரில் நிறையா இப்போ தான் பார்க்குறோம். பட் அப்போவே இந்த ட்ரக்லலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த சென்சார். இன்கேஸ் டிரைவர் லைட்டாக அப்படி தூங்கிட்டாரு அப்படின்னா ஒரு வார்னிங் வந்து இங்கே கொடுக்குது. மேசிவான ஸ்டேரிங்கு, ஆடியோ மியூசிக் சிஸ்டமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஏசியுமே வந்து நமக்கு இங்கே நல்ல ஒரு த்ரோ நமக்கு வர்றது இங்கேருந்து நமக்கு இங்கே தெரியுது. அதே மாதிரி ரிவர்ஸுக்குரிய அந்த டிஸ்பிளேயுமே, அந்த கேமராவோட டிஸ்பிளேயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. SOS பட்டன் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த ஏர் பிரேக் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் தான். செம்மையாக இருக்குங்க. நல்ல கம்ஃபர்ட்டாக வந்து நமக்கு இருக்குது. இங்கே மேலே சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ஹோல்டர் மாதிரி நமக்கு இருக்குது. ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல மேசிவான கேபினு, 3 பேர்லாம் தாராளமாக உட்காரலாம். இதில் ஹெவி டியூட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்லீப் பெட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் லாங்கில் போகிறவங்க 2 டிரைவர் போகும்போது ஸ்வாப் பண்ணி தூங்கிட்டு போகிறதுக்குரிய ஆப்ஷனும் இங்கே நமக்கு ORVM. அதே மாதிரி அங்கே ஃப்ரண்ட்டில் கீழே நமக்கு தெரியறதுக்கு அங்கே ஒரு கேமரா, ஒரு மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ஃப்ரண்ட்டை ரோடை வந்து அது கரெக்டாக கவர் பண்ணுது. இங்கே உட்காந்தோன்னா அப்படியே எல்லாமே ஓப்பனாக பக்காவாக வந்து விசிபிலிட்டி தெரியுது. இப்படி எல்லா ப்ராசஸையும் முடித்து இங்கே முழு ட்ரக்காக வந்து நம்ம முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி தான் இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு ட்ரக் வந்து உருவாகி நமக்கு ரோடுக்கு வந்து வருது. இந்த பாரத் பென்ஸ் அப்படிங்கிற இந்த பிராண்டில். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா எங்களுக்கு பார்க்குறதுக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருந்தது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.